வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம குழந்தைங்க வந்து ஒரு பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி எது சாப்பிட்ணும் அப்படின்னாலும், சமோசா சாப்பிட்ணுன்னாலும் சாஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம சாஸ் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ சாஸுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பெங்களூர் தக்காளி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா, இந்த தக்காளியில் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு தக்காளியில் பண்ணால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். உப்பு நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு நம்ம பச்சை மிளகாவை அதில் பழுத்து போன மிளகாவில் ஒரு 8 மிளகாய் வச்சுருக்கேன். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் வரும். 2வது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மிளகாய் வச்சுருக்கேன். வினிகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். வினிகர் வந்து உங்களோட இஷ்டம் தான். தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னா வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நம்ம உடனே யூஸ் பண்ணிடலாம், ஒரு 4-5 நாள்லேயே அதை யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னா வினிகர் சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம டொமேட்டோ சாஸுக்கு இந்த மிளகாவை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம இந்த குக்கருக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள், குக்கருக்குள்ளே போட்டுருவோம். பாருங்கள், இந்த 2 வெங்காயத்தையும் இதில் போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பூண்டு இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தனியாக பொடி விற்கிது. நீங்கள் பொடி வாங்கி போடுறத விட இப்படி ஃப்ரெஷ்ஷாக போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இந்த தக்காளியை வெட்டி அதில் போட்டுருவோம். நான் தக்காளியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். விட்டு ஒரு 4-5 விசில் வந்து நல்லா வரட்டும். பாருங்கள், நான் 5 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், இதை வந்து நல்லா இப்போ ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் கொட்டி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கடாயில் இந்த சாஸை வந்து ஊற்றி நல்லா நம்ம அதை காய்ச்சணும். இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் இதில் போட்டுருவோம். பாருங்கள், இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் மேலே தெரிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் வந்து இதை கிண்டி விடுங்க. இப்போ இந்த வினிகர் வந்து இதில் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் வினிகர் வச்சுருக்கேன். இதை போட்டுருவோம். வினிகர் வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி வினிகர் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வினிகர் சேர்த்திங்கன்னா வெளியே கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இப்படி ஒரு தட்டில் ஊற்றி நீங்கள் இதை இப்படி சாய்ச்சி பார்க்கணும். இப்படி சாய்ச்சிங்கன்னா தண்ணி தனியாக தக்காளி தனியாக வந்தது அப்படின்னா இது வந்து இன்னும் பக்குவத்துக்கு வரலன்னு அர்த்தம். இப்போ நமக்கு அந்த மாதிரி வரல பாருங்கள். கரெக்டாக இந்த சாஸ் வந்து எல்லாம் சேர்ந்த மாதிரி கீழே சொட்டுது பாருங்கள், தண்ணி வரல. அப்போ இதுதான் பக்குவம் உங்களுக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் கிண்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மில் ஹையில் வச்சு கிண்டிக்கங்க, ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும். பாருங்கள், 1/2 கிலோ தக்காளி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் சாஸ் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வந்து நமக்கு எப்படி பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சாதான் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சா, அதாவது அந்த நம்ம போடுற சக்கரை வந்து அந்த பாகு பக்குவத்துக்கு வந்துடும். அந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும். இப்போது சாஸ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வீட்லேயே வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம சுத்தமாகவும் சுவையாகவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பப்ஸை வந்து நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். நம்ம பப்ஸு, சமோசா, வடை இந்த மாதிரி உங்களுக்கு பசங்க இப்போ எதுக்கு எடுத்தாலுமே வந்து சாஸ் வச்சு சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.